அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதம் நிறைந்த ரமதான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் பாக்கியங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதத்தை நமக்கு ஆக்கி தந்தருள் புரிவானாக. நல்லோர்களின் நந்தவனம் என்ற தலைப்பில் ரமதான் மாதம் முழுவதும் இமாம்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், இஸ்லாத்தின் அழைப்பாளர்கள் இவர்களுடைய வாழ்வில் நடந்த சுவைமிகுந்த சம்பவங்களை, ஒளிமிகுந்த பக்கங்களை நமக்கிடையில் பரிமாறிக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். அவற்றுள் ஆழமான படிப்பினைகளை கொண்ட நிகழ்வுகள் உண்டு. நம்முடைய சிந்தையை அள்ளுகின்ற சம்பவங்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் படிப்பினைகள் நிறைந்தவை, பாடங்கள் நிறைந்தவை. அன்புக்குரியவர்களே, குவைத் நாட்டில் தாரிக் சுவைதான் என்கின்ற ஒரு பேரறிஞர் வாழ்ந்து வருகிறார். அவர் சிறந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். தொலைக்காட்சி ஊடகங்களில் அவர் தன்னுடைய கருத்தாளமிக்க உரைகள் மூலமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர். 2023, 2024 ஆகிய இந்த ஆண்டில் உலகத்தின் செல்வாக்குமிக்க முஸ்லிம் அறிஞர்கள் 500 பேரில் ஒருவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களில் ஒன்று என்னவென்றால் ஹயாத் அபி ஹனீஃபத்து நுஅமான். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனஃபி மதுஹபினுடைய நிறுவனர் என்று அறியப்படுகிறார்கள். புகழ்மிக்க சட்ட மேதைகளில் ஒருவர். இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு பல நவீன சட்டங்களின் தந்தையாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் அந்நுஅமான் என்பது. அவர்களை பற்றி அல் ஹசன் இப்னு அப்துல்லா அல் அஸ்கரி என்கின்ற அறிஞர் கூறுகின்றார், ஒரு சனது தொடருடன், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு அவர் சொன்னார் என்று அந்த சனது தொடரை, மனித செங்கிலி தொடர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் சென்று நிறைவடைகிறது. அந்த மனித செங்கிலி தொடருடன் அவர் கூறுகின்ற தகவல் என்னவென்றால், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வாழ்வில் நான் 3 பெண்களை மறக்க மாட்டேன். ஒரு பெண் ஹதஅத்னி இம்ரஅத்துன், என்னை ஏமாற்றிய பெண். இன்னொரு பெண் வஸஹதத்தினி உஹ்ரா, எனக்கு உலக வாழ்வில் விருப்பமின்மையை ஏற்படுத்திய பெண். இன்னொரு பெண் வஃபகஹத்தினி உஹ்ரா, என்னை சட்டத்துறையில் நுண்மான் நுழைபுலம் கொண்டவனாக, திறமைமிக்க பேரறிஞனாக மாற்றியதில் அந்த பெண்ணுக்கு பங்குண்டு. இந்த 3 பெண்களையும் என்னுடைய வாழ்வில் நான் மறக்க மாட்டேன் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய தகவலை அல் ஹசன் இப்னு அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் அந்த 3 பெண்களும், அவர்களுடைய பின்னணியை சொல்லுங்கள் என்று கேட்டபோது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நான் கூஃபா நகரத்தில் அதனுடைய புறநகர் பகுதியில் சென்று கொண்டிருந்தேன். அப்போது தொலைவில் இருந்து ஒருவர், அவர் யாரென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னை விரலால் வாருங்கள் வாருங்கள் என்று என்னை பார்த்தபடி கூப்பிடுகின்றார். நான் ஏதோ அவர் தேவைக்காக என்னை கூப்பிடுகிறார் என்று கருதி கொண்டு, அவருக்கு பேச வராது போல் இருக்கிறது, அவர் வாய் பேச இயலாதவர் போல் இருக்கிறது என்று கருதி கொண்டு, அதனால்தான் என்னை சைகை செய்து கூப்பிடுகிறார் என்று கருதி கொண்டு அவருக்கு பக்கத்திலே சென்றேன். அங்கே சென்று பார்த்தபோது தான் தெரிந்தது, அவர் ஒரு பெண். ஒரு பெண் குரலை உயர்த்தி எப்படி இமாம் அவர்களை கூப்பிடுவது என்பதற்காக கையை அசைத்து என்னை கூப்பிட்டிருக்கின்றார். நான் அருகிலே சென்று பார்த்தேன். பார்த்தவுடன் அவர் பாதையிலே வீசப்பட்டு கீழே கிடக்கக்கூடிய
ஒரு பொருளை இப்படி கையை காட்டினார் என்று அதை கையை காட்டுகிறார். நான் அந்த பொருள் அந்த பெண்ணுக்குரியதுதான் என்று கருதி கொண்டு கீழே குனிந்து அந்த பொருளை எடுத்து அந்த பெண்மணியின் கையில் ஒப்படைத்தேன். அந்த பெண்மணி இப்போதுதான் வாய் திறந்து பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்த பொருள் லுக்குத்தா, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருள். இந்த பொருளை இதன் உரிமையாளர் வருகின்ற வரைக்கும் பத்திரமாக பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஷரியாத்தில் இதற்கு லுக்குத்தா, கீழே விழுந்த பொருள் என்று பெயர். கீழே விழுந்த பொருளை யாரேனும் கண்டெடுத்தால் அந்த பொருளை மக்கள் கூடுகின்ற இடங்களில் அறிவிக்க வேண்டும். இந்த பொருளை நான் கண்டெடுத்திருக்கின்றேன், இதை உரியவர் அடையாளம் கூறி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். 3 தடவை 3 சந்தர்ப்பங்களில் அறிவிக்க வேண்டும். வாரச்சந்தை என்றால் 3 வாரம், தினசரி சந்தை என்றால் தினசரி 3 நாட்கள் தொடர்ச்சியாக, அல்லது வருடச்சந்தை சந்தை என்றால் அது கெட்டு போகாத பொருள் என்றால் 3 வருடத்துக்கு அறிவிக்க வேண்டும். யாரும் வந்து அதை கிளைம் பண்ணல, எனக்குரியது என்று கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருளை எடுத்தவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது இஸ்லாமிய சட்டம். அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி சொல்கிறார், இது கண்டெடுத்த பொருள், எனவே இதை நீங்கள் மக்களுக்கு அறிவியுங்கள், யாரும் வராவிட்டால் அதன் பிறகு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று என்னை அந்த பொருளை எடுத்து கையிலே வாங்காமல் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். எடுத்தவன் நான். இதிலிருந்து அந்த பெண்மணி என்னை ஏமாற்றிய பெண்மணி, அதாவது ஏதோ உதவிக்கு கூப்பிடுகிறார் என்று நினைத்து போனேன். ஆனால் தன்னால் ஒரு சுமையை சுமக்க முடியாது என்பதற்காக அதை சுமக்கக்கூடிய தகுதி உள்ள நபர் ஒருவர் வரட்டும் என்று காத்திருந்து என் மீது அந்த பொறுப்பை சுமத்தினார். ஒரு பெண்ணுக்கு அதுபோல அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் என்கிற காரணத்தினால் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டார். இவர்தான் அந்த பெண்மணி, மிக்க இரைச்சமுள்ள ஒரு பெண்மணி, என்னை ஏமாற்றிய பெண்மணி என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அடுத்து, எனக்கு வணக்க வழிபாட்டிலே ஈடுபாட்டையும் உலகத்தின் மீதான விருப்ப மின்மையையும் ஏற்படுத்திய பெண் யாரென்றால், ஒரு நாள் நான் பாதையிலே சென்று கொண்டிருந்தேன். அப்போது 2 பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பார்த்து சொன்னார்களாம், இங்கே போவது யார் என்று தெரிகிறதா? அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், எனக்கு காதில் விழுது. இங்கே போறது யார் தெரியுதா? இமாம் அபூ ஹனீஃபா. இமாம் அபூ ஹனீஃபா என்றால் லேசுப்பட்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இஷாவுக்கு செய்த ஒதுவை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருந்து இரவு முழுக்க வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு அதே ஒதுவுடன் அப்படியே சுபுஹ் தொழுகையையும் நிறைவேற்றுவார் என்று அந்த பெண்மணி என்னை பற்றி பெருமையாக தன்னுடைய சக தோழியிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தது என்னுடைய காதுகளில் விழுந்தது. உடனே நான் புரிந்து கொண்டேன், மக்கள் என்னை இந்த அளவுக்கு மதித்து என் மீது இவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்து நான் செய்யாத ஒரு அமலை கூட செய்வதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும் என்று நான் உறுதி எடுத்துக்கொண்டேன். அன்று முதல் இன்று வரையிலும் நான் இஷாவுக்கு செய்த ஒதுவோடு சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அதாவது இரவிலே உறங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்படுவதில்லை. இரவு முழுக்க நான் ஆராய்ச்சியிலே ஈடுபடுகின்றேன். இஷாவை தாமதமாக தொழுதுவிட்டு ஃபஜ்ரை அதற்குரிய வக்து வந்தவுடன் தொழுகின்ற வழக்கம் உள்ளவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்திருக்கக்கூடும். எனவே அந்த கால அளவு ஏதோ ஒரு 5 மணி நேரம் என்கிற அளவில் இருக்கலாம் என்று நாம் வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது பெண்மணி ஃபக்கஹத்னி உஹ்ரா, இன்னொரு பெண்மணி என்னை மார்க்க சட்டத்துறையில் மிகுந்த அறிவு மிக்கவனாக, ஆராய்ச்சி புலமை உள்ளவனாக என்னை மாற்றிய பெண் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் யார் என்று கேட்டால், ஒரு நாள் அந்த பெண்மணி என்னிடத்தில் வந்து மாதவிடாய் சம்பந்தமாக, ஹைலு சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கேட்டார். அந்த விளக்கம் உண்மையிலேயே எனக்கு தெரியவில்லை. நான் பதில் தெரியாமல் கூச்சப்பட்டேன். அந்த பெண்மணிக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் தெரியவில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்போது நான் முடிவெடுத்தேன், எந்த கேள்விக்கும் பதில் தெரியவில்லை என்று சொல்லவே கூடாது. அதற்காக நான் பெருமளவில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். இந்த பெண்மணி ஃபிக்ஹ் என்கின்ற சட்ட கலையை நான் கற்றுத் தேர்வதற்கு, ஆராய்ச்சி துறையில் நான் முன்னேறுவதற்கு காரணமாக தூண்டுகோலாக இருந்த பெண்மணி. இந்த 3 பெண்மணிகள் தான். முதலில் ஒருத்தி என்னை ஏமாற்றியவர், என் மீது ஒரு பொறுப்பை சுமத்தியவள். இன்னொருவர் என்னுடைய வாழ்வில்
நான் இஷாவுக்கு செய்த ஒதுவோடு ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்த பெண். இன்னொருவர் சட்டத்துறையில் நான் மிக புலமை மிக்கவனாக ஆகுவதற்கு காரணமான பெண் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. வாழ்வின் எளிய நிலைகளில் இருப்பவர்களோ, பொதுப்பணிகளிலே பங்கேற்க இயலாத அளவுக்கு, வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாத அளவுக்கு விலகி வாழக்கூடியவர்களோ யாரோ, எல்லோருடைய சொல்லிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த வரலாற்று தகவல் நமக்கு உணர்த்துகிறது. நல்லோர்களின் நந்தவனம் என்கிற நிகழ்ச்சியில் நாளைக்கும் நாம் சந்திப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.